يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد எல்லா புகழும் மேக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் இறுதியாக அனுப்பப்பட்ட எங்களுடைய உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர்கள் அவர்கள் கொண்டு வந்த அந்த சத்திய மார்க்கத்தை அணுவும் பிசகாது பின்பற்றி நடந்த அந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், மறுமை வரைக்கும் அந்த தூய இஸ்லாத்தை தூய்மையான வடிவிலே பின்பற்றுகின்ற மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இறையில்லம் பள்ளிவாசலிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை பயந்து அவனும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளையெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறார் வாழ்க்கையிலே வரைக்கும் முடியுமா முயற்சி செய்து பின்பற்றக்கூடியவர்களாகவும் எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ, வரம்புகள் வரையறைகளை போட்டு வைத்திருக்கிறார்களோ, அத்தனை காரியங்களையும் இனங்கண்டி அவைகளை விட்டும் மௌத்து வரைக்கும் முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி அருள வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையுடன் இன்றைய இந்த ஹுதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் ஒரு வருடத்தை முடித்து இன்னும் ஒரு வருடத்தை அடைவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மாதங்களில் முஹர்ரம் மாதத்தை அடைவதற்கு இன்னும் ஓரிரு தினங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு தினத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு வருடத்தை, ஒரு வயதை கழித்தவர்களாக புதியதொரு ஆண்டை, புதியதொரு வருடத்தை அடைவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் எல்லோரும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வயதை கடந்து ஒரு வருடத்தை கழித்து இன்னும் ஒரு புதிய வருடத்திலே காலடி எடுத்து வைக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நடைமுறை, என்னுடைய இபாதத்துக்கள், என்னுடைய அன்றாட செயல்பாடுகள் எப்படி சென்று கொண்டிருக்கிறது, நான் எப்படி அதனை கழித்து கொண்டிருக்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே காட்டித்தந்த அடிப்படையிலே நான் அந்த நாட்களை கழித்து ஒரு வருடத்தை கழித்திருக்கிறேனா, அல்லது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டித்தந்த அந்த வாழ்க்கை நெறிகளை எல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டு அந்த ஒரு வருடத்தை நான் கழித்து ஒரு வயதை நான் கடந்து
அடுத்த வயதிலே அடுத்த வருடத்திலே நான் காலடி எடுத்து வைக்கிறேனா என்று நானும் நீங்களும் இந்த சந்தர்ப்பத்திலே என்னை பற்றியும் உங்களை பற்றியும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் மன்னரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். மன்னரை எங்களை அழைத்து கொண்டிருக்கிறது. இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறேனா என்று நானும் நீங்களும் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் என்னை விட்டு உங்களை விட்டு கழிந்து செல்லுகிற பொழுது நிச்சயமாக அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக, நபிகளாருடைய வாழ்க்கை நெறிகளை வழிகாட்டுதல்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய நாட்களாக அந்த ஒவ்வொரு நாட்களும் கழிந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவேதான் நாங்கள் காலையை அடைகிறோம், மாலையை அடைகிறோம். ஏதோ நாங்கள் நினைத்த பிரகாரம் வாழ்ந்துவிட்டு நாங்கள் இந்த நாட்களை கழிந்து செல்கிறோம் என்றிருந்தால் நிச்சயமாக நாங்கள் மிகப்பெரிய துர்ப்பாக்கியசாலிகளாக மாறிவிடுவோம். எனவேதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய நபிகளார் காட்டி தந்த அந்த நடைமுறைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? எங்களுடைய முதலாவது நாளை நாங்கள் ஆரம்பிக்கிற பொழுது அந்த சுபகு தொழுகைக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலுக்கு சமூகம் அளித்து விட வேண்டும். முதலாவதாக எங்களுடைய அந்த ஃபஜ்ர் தொழுகையிலே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அந்த நாளை நாங்கள் துவங்க வேண்டும். தோழர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தூக்கத்திலிருந்து நானும் நீங்களும் எழுந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி வுது செய்து கொண்டு சுத்தம் செய்து கொண்டு பள்ளிவாசலுக்கு நாங்கள் நடந்து செல்கிறோம் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஷைத்தானை நாங்கள் அடித்து விரட்டிவிட்டு எங்களுடைய சோம்பேறித்தனத்தெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ் என்னை அழைக்கிறான், அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு நான் பதிலளிக்க வேண்டும் என்று பேரவாவோடு நாங்கள் பள்ளிவாசலுக்கு செல்கிறோமே. இப்படி நாங்கள் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு அல்லாஹ் மிகப்பெரிய அளப்பெரிய நன்மையை வைத்திருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பள்ளிவாசலுக்கு நடந்து செல்கிற அந்த ஒவ்வொரு எட்டுக்களும் நாளை மறுமையில் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியதாக மாறிவிடுகிறது என்றார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் வைக்கிற ஒவ்வொரு எட்டும், ஒரு வெட்டி என்னுடைய பாவத்தை மன்னிக்கிறது, இன்னும் ஒரு வெட்டி என்னுடைய அந்தஸ்தை கூட்டிக் கொண்டே இருக்கிறது என்றார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாளும் நானும் நீங்களும் என்னுடைய குடும்பமும் உங்களுடைய குடும்பமும் சுபகு தொழாமல் அந்த நாளை ஆரம்பித்து விடவே கூடாது. தோழர்களே, நாங்கள் அந்த சுபகு தொழுகையில் மிக மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் நடந்து சென்று பள்ளிவாசலுக்குள் செல்லுகிற பொழுது வலது காலை முற்படுத்தி அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக் என்ற அந்த மிக அழகான வார்த்தையை மொழிந்து நாங்கள் நுழைகிற பொழுது, யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தினுடைய வாயில்களை எனக்கு நீ திறந்து தந்துவிடு என்று அந்த மிகப்பெரிய வார்த்தையோடு நாங்கள் நுழைகிற பொழுது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இறங்கி ஒவ்வொரு நாளும் என்னுடைய அடியார்கள் என்று எங்கே என்று கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வேளையிலே நாங்கள் இப்படி, யா அல்லாஹ், நான் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறேன், உன்னுடைய அருளை தேடி வந்திருக்கிறேன்,
உன்னுடைய அருளுடைய கதவுகளை எல்லாம் நீ திறந்து விடு என்று கேட்கிற பொழுது படைத்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைந்து அந்த பள்ளிவாசலுக்கு நுழைந்த உடனே நாங்கள் 2 ரக்காத்துக்கள் சுன்னத்தை தொழுது கொள்ள வேண்டும். ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்காத்துக்கள் இருக்கிறது. அந்த 2 ரக்காத்துக்களும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரக்அத்துல் ஃபஜ்ர் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு நபிகளார் சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஃபஜ்ருக்கு முன்னால் நாங்கள் தொழுகின்ற அந்த 2 ரக்காத்துக்களும் இருக்கிறதே, கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. இந்த துனியாவிலே எத்தனையோ அருள்கள் இருக்கிறது, எத்தனையோ அருள்கள் இருக்கிறது. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த எல்லா இன்பங்களை விடவும், எல்லா அருள்களை விடவும் இந்த 2 ரக்காத்துக்களும் மிக மிக சிறப்பானது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த 2 ரக்காத்துக்களையும் நாங்கள் சுருக்கமாக தொழுது கொள்வது நபி வழியாக இருக்கிறது. எனவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 ரக்காத்துக்களையும் சுருக்கமாக தொழுதிருக்கிறார்கள். அதிலே முதலாவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற அந்த சூராவையும், இரண்டாவது ரக்காத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற அந்த சூரத்துல் இஹ்லாஸையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி இருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும் தோழர்களே. சுபகுக்கு முன்னால் இருக்கிற 2 ரக்காத்துக்கள் சுன்னத்துக்கு இவ்வளவு நன்மை இருக்கிறது என்றால், ஃபர்தான அந்த சுபகு தொழுகைக்கு எவ்வளவு பெரிய நன்மையை அந்த படைத்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நேரம் இருக்கிறதே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுபகுடைய அந்த நேரம் இருக்கிறது, அந்த நேரம்தான் இரவினுடைய மலாயிக்காமார்கள், பகலினுடைய மலாயிக்காமார்கள் இருதரப்பும் பள்ளிவாசலிலே வீட்டிருக்கிற அந்த நேரம் நீங்கள் பள்ளிவாசலுக்கு சென்று விடுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மலக்குகள் யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார். நபிகளார் சொல்கிறார்கள், மலக்குமார்கள் இரவிலும் பகலிலும் அவர்கள் சுழன்று கொண்டே இருக்கிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படி அவர்கள் வருகிற வேளை அவர்கள் இருவரும் பள்ளிவாசலிலே சந்தித்துக் கொள்கிற நேரம் இருக்கிறதே, காலையிலும் மாலையிலும் இரவிலும் பகலிலும் வருகிற அந்த மலக்குகள் ஒன்று சேருகிற அந்த நேரம் நீங்கள் பள்ளிவாசலுக்கு சென்று விடுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தை அல்லாஹ் மலக்குகளோடு அவன் பிரஸ்தாபிக்கிறான், புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறான். இப்படி நாங்கள் இந்த சுபகு தொழுகையிலே கலந்து கொள்கிற பொழுது மிகப்பெரிய நன்மையை படைத்தவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஸல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னah. யார் பர்தைன் என்று சொல்லப்படுகிற 2 தொழுகையையும் தொழுகிறார்களோ தஹலல் ஜன்னah, அவன் சுவர்க்கம் நுழைந்து விடுகிறான் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர். அல் பர்தைன் என்று சொன்னால் அதாவது அசர் தொழுகை, சுபகு தொழுகை, இந்த 2 தொழுகையையும் யார் ஜமாத்தோடு தொழுகிறார்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைகிறார்கள் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சுபசோபன செய்தி சொல்லி இருக்கிறார்கள். நானும் நீங்களும் அந்த தொழுகையை தவறவிட்டு விடக்கூடாது தோழர்களே. இன்னும் சொன்னார்கள், யார் இந்த சுபகு தொழுகையை தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு இருக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பிலே கழிய வேண்டும் என்றிருந்தால் நானும் நீங்களும் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் இந்த சுபகு தொழுகை விடுபடக்கூடாது. இந்த சுபக தொழுகையை எப்படியாவது நான் என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும் என்ற அந்த பேர் அவாவோடுதான்
நாங்கள் ஒவ்வொருவரும் பெட்டுக்கு போகிற நேரத்தில், படுக்கைக்கு போகிற நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த நியத்தாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஸல்லல் ஃபஜ்ர், யார் சுபஹ் தொழுகையை தொழுகிறாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பிலே அவர் இருக்கிறார். அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு அவருக்கு அன்றைய நாள் முழுக்க இருக்கிறது என்று சொல்கிறார்களே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் இன்றைக்கு அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பிலே இருக்கிறேனா? சுபஹ் தொழுகையை நான் ஜமாத்தோடு தொழுதேனா? அந்த நன்மையை அடைந்து கொண்டேனா? அல்லாஹ்வினுடைய பாதுகாப்புக்குரியவனாக இன்றைக்கு நான் இருக்கிறேனா என்று ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் விசாரித்துக் கொள்ள வேண்டும் தோழர்களே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, சஹாபாக்கள் சொல்லுகிற செய்தியை பாருங்கள். சஹாபாக்கள் சொல்லுகிற செய்தியை பாருங்கள். வலகத் ரஅய்துனா வமா யதகல்லஃபு அன்ஹா. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய காலத்திலே யார் சுபஹ் தொழுகையை தவற விடுகிறார்களோ அவர்களை நாங்கள் முனாஃபிக்காக அறிந்து கொண்டோம், நயவஞ்சகனாகத்தான் நாங்கள் அவனை எண்ணிக்கொண்டோம் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த நபித்தோழர்களுடைய காலத்திலே யார் சுபஹ் தொழுகையை நிறைவேற்றவில்லையோ, சுபஹுக்கு ஜமாத்துக்கு அவன் சமூகம் அளிக்கவில்லையோ, அவனிடத்திலே நிஃபாக், நயவஞ்சகத்தனம் இருக்கிறது என்று நாங்கள் கருதினோம் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் மிக மிக பேணுதலாக இருந்திருக்கிறார்கள், தொழுதிருக்கிறார்கள், அதற்காக வேண்டி முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்கலுஸ் ஸலாஹ் அலல் முனாஃபிக், முனாஃபிக்குக்கு மிக கஷ்டமான தொழுகை என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், அதுதான் சுபஹ் தொழுகையும் இஷா தொழுகையும் என்று சொன்னார்கள். முனாஃபிக்குக்கு, நயவஞ்சகனுக்கு மிகவும் கஷ்டமான தொழுகை இந்த இரண்டு தொழுகைகளும் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, யார் சுபஹ் தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவருக்கு பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் இஷா தொழுகையையும் ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவருக்கு அன்றிரவு முழுக்க வணங்கிய நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த தொழுகையிலே மிக மிக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் அந்த சுபஹ் தொழுகையை ஜமாத்தோடு தொழுதுவிட்டு அந்த திருப்தியோடு அந்த நன்மையோடு அதே இடத்திலே இருந்து கொண்டு நாங்கள் அவசரப்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கு நாங்கள் மார்க்கத்திலே சில விஷயங்கள் இல்லை என்று ஏற்றிருக்கிறோம், அதனை செய்யாமல் விட்டிருக்கிறோம். ஆனால் மார்க்கத்துக்குள் இருக்கிற பல விடயங்களை நாங்கள் உதாசீனப்படுத்திவிட்டு கண்டும் காணாதவர்களாக, அறிந்தும் அறியாதவர்களாக விட்டு செல்கிறோம் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் சில ஔராதுகளை, சில அதிகாரிகளை எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தந்திருக்கிறார்கள். அந்த அதிகாரிகளை நாங்கள் ஓத வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம், இது போன்ற இன்னும் பல பிரார்த்தனைகள் இருக்கிறது தோழர்களே. நானும் நீங்களும் உலமாக்களை அணுகி அவைகளை படித்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆயத்துல் குர்சி, குல் சூராக்கள், அதே போன்று சுபஹானல்லாஹ் 33 தடவைகள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவைகள், அல்லாஹு அக்பர் 33 தடவைகள் ஓத வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்திருக்கிறார்கள். இவைகளை நாங்கள் தொழுது முடிந்ததன் பின்னால் வெறுமனே நாங்கள் கூட்டுதுவா இல்லை என்று சொல்லிவிட்டு நாங்கள் இருக்கின்றவற்றை செய்யாமல் விடக்கூடியவர்களாக நாங்கள் மாறிவிடக்கூடாது. அப்படியே உட்கார்ந்து நாங்கள் இவைகளை ஓத வேண்டும். அது மாத்திரமல்ல தோழர்களே, காலையிலும் மாலையிலும் ஓதுகின்ற சில பிரார்த்தனைகளை, அதுக்காரர்களை
அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த அதுக்கார்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தவறாமல் ஓதி வர வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைய அதுக்கார்களை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். அவைகளை எல்லாம் இந்த இடத்திலே கூற முடியாது. அன்புக்குரியவர்களே, அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹ், இப்படி நிறைய பிரார்த்தனைகளை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா மாலையிலே வ பிக அம்சைனா, இது போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பிரார்த்தனைகளை எனக்கும் உங்களுக்கும் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே மரணத்துக்கு முன், மௌத்துக்கு முன் மனனம் செய்து அவைகளை நான் மௌத்து வரைக்கும் ஓத வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நானும் நீங்களும் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். தோழர்களே, எனக்கும் உங்களுக்கும் இன்றைக்கு காலம் கடந்து கொண்டே இருக்கிறது, வருடங்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் நான் 40 வருடங்களை கழித்திருக்கிறேன், 45 வருடங்களை கழித்திருக்கிறேன், 50, 60, 70 வயதை நான் கடந்து விட்டேன். எனக்கு காலையில ஓதுற துவா பாடமா, மாலையில ஓதுற துவா பாடமா, அல்லாஹ்வினுடைய தூதர் காட்டி தந்த அந்த வழிமுறை என்ன, தொழுகைக்கு பின்னால் என்ன அதுக்கார்களை சொன்னார்கள், நான் அதனை பேணி வருகிறேனா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் அவைகளை தேடிப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்த வேண்டும். தோழர்களே, ஏன் தெரியுமா? நபி தோழர்கள் எப்பொழுதுமே நபிகளாரிடத்திலே 10 வசனங்களை படித்து விட்டார்கள் என்று சொன்னால் சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே 10 வசனங்களை படித்து விட்டால் அந்த வசனங்களை படித்து மனனமிட்டு அவை எதனை சொல்கிறதோ அவைகளை செய்யாமல் நாங்கள் அடுத்த 10 வசனங்களை படிக்க மாட்டோம் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்களுடைய இபாதத்துக்கள் அமைந்திருக்கிறது. அவர்கள் அல் குர்ஆனை அந்த அளவுக்கு, வசனங்களை அந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே தத்பீக், அவர்கள் அதனை அமுல்படுத்தி இருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே, நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளை நாங்கள் படிக்கிறோமோ கேட்கிறோமோ அவைகளை முடியுமான அளவுக்கு முயற்சி செய்து நாங்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தோழர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த இந்த பிரார்த்தனைகளை, அதுக்கார்களை நாங்கள் நாளாந்தம் ஓதி வருகிற பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சையதுல் இஸ்திக்ஃபார் என்ற ஒரு இஸ்திக்ஃபார் இருக்கிறது. இஸ்திக்ஃபாருக்கெல்லாம் தலையாய இஸ்திக்ஃபாராக ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் சையதுல் இஸ்திக்ஃபாரை கொஞ்சம் சொல்லுங்களே என்று சொன்னால் எங்களுடைய ஈமானியை பற்றி, எங்களுடைய கொள்கை உறுதி தெரிந்துவிடும். தோழர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا اعبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. புகாரியிலே பதிவு செய்கிற அதுக்கார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவு அழகான வார்த்தைகள், எவ்வளவு அழகான வார்த்தைகள். அல்லாஹ்விடத்திலே நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் இதனை கேட்கிறோம் என்றிருந்தால் நபிகளார் சொன்னார்கள், யார் இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே காலையிலே ஓதி அவர் மாலையை அடைவதற்கு முன்னால் மரணித்து விட்டால் அவர் ஒரு சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள். யார் மாலையிலே ஓதி காலையை அடைவதற்கு முன்னால் மரணித்து விடுகிறார் என்றால் அவர் சுவர்க்கம் நுழைகிறார் என்று சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய பிரார்த்தனைகள். தோழர்களே, நானும் நீங்களும் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பிரார்த்தனைகளை கடைபிடிக்க வேண்டும். இது தவிர இன்னும் பல அதுக்கார்கள் சஹீஹான செய்திகளாக ஹதீஸி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய பள்ளி இமாம்களை வெறுமனே விட்டுவிடாது, அவர்களிடத்திலே சென்று நாங்கள் இந்த அதுக்கார்களை நாங்கள் படிக்க வேண்டும். பள்ளி வாசல்களை நாங்கள் இந்த ஹதீஸுகளால் மிளிரச் செய்ய வேண்டும். தோழர்களே, பள்ளிவாசல்கள் வெறுமனே 5 நேர தொழுகைக்காக வேண்டி மாத்திரம் நாங்கள் ஒதுக்கிவிடக்கூடாது. பள்ளிவாசலை நாங்கள் சுபகுக்கு வருகிறோம் அல்லது முஅத்தின் வருகிறார், கதவை திறக்கிறார், சுபகு தொழுகை முடிகிறது,
திரும்பி சென்று விடுகிறோம். மீண்டும் லுகர் தொழுகைக்கு தான் நாங்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறோம் என்ற நிலை எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றப்பட வேண்டும். எங்களுடைய நடைமுறைகள் மாற்றப்பட்டு பள்ளிவாசல்கள் கல்வி கூடங்களாக மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு அல் குர்ஆனை தர்தீலன் தஜ்வீதன் ஓதத் தெரியாதவர்கள் எங்களில் எத்தனை பேர் இருக்கிறோம்? வரத்திலில் குர்ஆன தர்தீலா, அல் குர்ஆனை சரளமாக நல்ல முறையிலே ஓதத் தெரியாதவர்கள் எங்களில் எத்தனை பேர் இருக்கிறோம்? நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே பல வருடங்களை நான் கழித்து விட்டேன், இதற்கு பின் நான் எப்படி அல் குர்ஆனை ஓதுவது, எப்படி படிப்பது, எப்படி புரிந்து கொள்வது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். தோழர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சில நபித்தோழர்கள் இஸ்லாத்திலே 7 வருடங்கள் தான் வாழ்ந்திருக்கிறார்கள், 8 வருடங்கள் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகங்களை பார்க்கிற பொழுது சுப்ஹானல்லாஹ், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். கேள்விப்பட்டிருக்கிறோம், அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய அர்ஷ் நடுங்கியது என்று சொன்னார்கள். பிமௌத் சஅத், சஅதுடைய மரணத்தை இட்டு அரிசி நடுங்கியது என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது என்று சொன்னால், அன்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே, நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வினுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையிலே நாங்கள் கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தோழர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் இந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையிலே நாங்கள் கழிப்பதற்கு எத்தனிக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஸலாத்து துஹா, துஹா தொழுகை என்ற ஒரு தொழுகை இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு இந்த தொழுகை எல்லாம் நாங்கள் மறந்து விட்டோம். அப்படி ஒரு தொழுகை இருக்கிறதா என்று கேட்கிற அளவுக்கு துஹா தொழுகை இல்லாமல் மறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஸல்லி துஹா, துஹா தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அர்பஅன், 4 ரக்காத்துக்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் தொழுவார்கள். வயஸீது மாஷா அல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதைவிட அதிகமாகவும் அதனை தொழுது கொள்ள முடியும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, லுஹா தொழுகையை நானும் நீங்களும் தவறாமல் தொழுது வர வேண்டும். தோழர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பள்ளிவாசலிலே இருந்த ஒரு நபித்தோழர், அஸ்ஹாபு சுஃபா, திண்ணை தோழர்களில் இருந்த ஒருவர், இந்த சமூகத்துக்கு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த முதலாவது இடத்திலே இருக்கிற ஒரு நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவுசானி ஹலீலி, என்னுடைய தோழர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத்து செய்திருக்கிறார்கள், உபதேசம் செய்தார்கள். 3 விடயங்களை கொண்டு என்று சொன்னார்கள். லா அதஉஹுன்ன ஹத்தா அமூத், நான் மௌத்து வரைக்கும் அதனை விடாமல் பேணி தொழுது வருகிறேன் என்று சொல்கிறார்கள். நபித்தோழர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே ஒரு செய்தியை படித்து விட்டார்கள் என்று சொன்னால், மௌத்து வரைக்கும், மரணம் வரைக்கும் நான் அதனை செய்து கொண்டே இருப்பேன் என்ற அந்த பேரவாவோடு தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். சொல்கிறார்கள், சௌமு ஸலாஸத்தி அய்யாம், 3 நாட்கள் நோன்பு நோட்பது, மாதத்திலே 3 நாட்கள் நோன்பு நோட்பதும், அதே போன்று வஸலாத்து துஹா, துஹா தொழுகை, வனௌமின் அலா வித்ர், வித்திரு தொழுகையை தொழுதுவிட்டு தூங்குவது என்ற இந்த 3 இபாதத்துக்களையும் அல்லாஹ்வினுடைய தூதர் எனக்கு வசியத்தாக சொல்லித் தந்தார்கள். அவைகளை நான் மரணம் வரைக்கும் பேணி பாதுகாத்து தொழுது வந்தேன் என்ற அந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் அந்த துஹா தொழுகையை தவறாமல் தொழக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதன் பின்னால் நாங்கள் லுஹர் தொழுகைக்கு அதான் சொல்லப்படுகிறதா,
அதான் சொல்லப்படுகிறதா அந்த நுகர் தொழுகைக்காக வேண்டி நாங்கள் சமூகம் அளிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய வியாபார ஸ்தலத்திலே இருப்போம், எங்களுடைய வேலை நிலையத்திலே நாங்கள் இருப்போம். எப்படிப்பட்ட நிலைகளாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன் என்ற அந்த பேராசையோடு அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் செல்ல வேண்டும். தோழர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அங்கே சென்றால் 4 ரக்காத்துக்கள் நுகருக்கு முன்னால் 4 ரக்காத்துக்கள் நாங்கள் தொழுமாறு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா ஃபின்தை அஷ்ரத ரக்காத்தன் பனாலஹு பைத்தம் ஃபில் ஜன்னா, அவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை அதற்கு பதிலாக அல்லாஹ் கட்டுகிறான் என்று சொன்னார்கள். 12 ரக்காத்துக்கள் ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் ராத்திபத்தான சுன்னத்துகள் தொழுகைக்கு முன்னால் பின்னால் வருகிற அந்த சுன்னாக்களை 12 ரக்காத்துக்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். அவைகளை யார் தொழுது வருகிறாரோ அவருக்கு அதற்காக அல்லாஹ் நாளை மறுமையில் சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டித் தருகிறான். தோழர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சுவர்க்கத்திலே எனக்கும் உங்களுக்கும் வீடு கட்டப்பட வேண்டுமா, ஒரு மாளிகை அமைக்கப்பட வேண்டுமா? எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ராத்திபான சுன்னத்துக்களை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். தோழர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவைகள் என்ன என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறிதொரு ஹதீஸிலே சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், நுகருக்கு முன்னால் 4 ரக்காத்துக்கள், பின்னாடி 2 ரக்காத்துக்கள், அதே போன்று மக்ரிபுக்கு பின்னால 2 ரக்காத்துக்கள், இஷாவுக்கு பின்னால 2 ரக்காத்துக்கள், சுபஹுக்கு முன்னால 2 ரக்காத்துக்கள், மொத்தம் இந்த 12 ரக்காத்துக்களையும் யார் பேணி பாதுகாத்து தொழுது வருகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டிவிடுகிறான் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் சுவர்க்கத்திலே என்னுடைய மாளிகையிலே, உங்களுடைய மாளிகையிலே, என்னுடைய குடும்பத்தோடு உங்களுடைய குடும்பத்தோடு வாழ வேண்டுமா? நாங்கள் இந்த தொழுகையை பேணி பாதுகாத்து தொழுது வர வேண்டும். தோழர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இப்படி நாங்கள் கடந்து செல்லுகிற பொழுது எங்களுக்கு அசர் தொழுகை வருகிறது. அசர் தொழுகை வருகிற பொழுது இந்த அசர் தொழுகையையும் மிக கவனமாக நாங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் பேசுகிறது, ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் வுஸ்தா, நீங்கள் தொழுகையை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். விசேஷமாக அல் வுஸ்தா ஸலாத்துல் அஸ்ர், அஸ்ர் தொழுகையை நீங்கள் பேணி பாதுகாத்து தொழுது வாருங்கள் என்று நபிகளார் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒருபோதும் இந்த தொழுகையை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. தோழர்களே, அஸ்ர் தொழுகையை நாங்கள் விட்டுவிடக் கூடாது. நபிகளார் சொன்னார்கள், மன் தரக ஸலாத்தல் அஸ்ர், யார் அஸ்ர் தொழுகையை விட்டு விடுகிறாரோ ஃபகத் ஹபித அமலுஹு, அவருடைய அமல்கள் எல்லாம் அப்படியே பாழாகிவிட்டது, எல்லாமே அழிந்து விட்டது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு தொழுகை ஸலாத்துல் அஸ்ர், அஸ்ர் தொழுகையை நாங்கள் பேணி பாதுகாத்து தொழுது வர வேண்டும். அதே போன்று மக்ரிபுடைய தொழுகை ஆரம்பிக்கும். அந்த அதானை கேட்கிற பொழுது நாங்கள் அல்லாஹ்வுக்கு நாங்கள் விடையளிக்க வேண்டும். தோழர்களே, அந்த மக்ரிபு தொழுகையை நாங்கள் ஜமாத்தோடு தொழ வேண்டும். அதே போன்று இஷா தொழுகையையும் நாங்கள் ஜமாத்தோடு தொழ வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஷா தொழுகை முனாஃபிக்குகளுக்கு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு பாரமான தொழுகையாக இருக்கிறது. எனவே நீங்கள் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு பாதி இரவுகள் நின்று வணங்கிய நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். நாங்கள் இஷா தொழுகையை ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தோழர்களே, அதே போன்றுதான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே குறைந்தபட்சம் ஒரு அரை 45 நிமிஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் தூக்கத்திலிருந்து எழுந்து விட வேண்டும். தோழர்களே, குறைந்தபட்சம் நாங்கள் 4:30 4:27 வாங்க, ஒரு 4 மணிக்கு அல்லது 3:45க்காவது நாங்கள் எழுந்து
என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த இரவு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் தோழர்களே. நோம்பில் மாத்திரமல்ல, ரமலானுடைய மாதத்தின் இரவு வேளைகளில் மாத்திரமல்ல, அந்த தஹஜ்ஜத்துடைய கியாமுல் லைல் என்று சொல்லப்படுகிற தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது தோழர்களே. ஒவ்வொரு இரவும் நாங்கள் தொழ வேண்டும். இந்த தொழுகையை யார் நிறைவேற்றுகிறார்களோ, அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், சல்லு வன்னாசு நியாம், நீங்கள் மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி எழும்பி நீங்கள் தொழுகிறீர்கள் என்றால் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், ஈடேற்றமாக நீங்கள் சுவர்க்கம் நுழைவீர்கள் என்று சொன்னார்களே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இரவிலே வணங்கப்படுகின்ற அந்த வணக்கம் இருக்கிறதே, செய்கின்ற நிறைவேற்றப்படுகிற அந்த இபாதத் இருக்கிறதே, உண்மையிலே இது மிகவும் இஹ்லாசுக்குரிய ஒரு தொழுகை. அடுத்த தொழுகைகள், அடுத்த இபாதத்துக்களை பொறுத்தவரையில் பெரும்பாலும் மனுஷனுடைய எண்ணத்தில், உள்ளத்தில் சில விஷயங்கள் தோன்றிவிடும், சில வசுவாசுகள் வந்துடும். சில ரியா என்று சொல்லப்படுகிற அஷ்ருக்கல் ஹஃபிஜ், மறைமுகமான அந்த சிறுக்கு இணை வைப்பு வந்துவிடும். என்ன, மனுஷன் பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி தொழுவது, மனிதன் பார்க்கிறான் என்பதற்காக வேண்டி இதர வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது. ஆனால் இரவு தொழுகையை பொறுத்தவரையில் அந்த இரவு தொழுகை இருக்கிறே, அது அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் மனுஷன் செய்வான். யாருக்காக வேண்டியும் அந்த டைமில் எழும்ப மாட்டான். யாரு நம்மளை வீட்டை வந்து திறந்து பார்க்க மாட்டான். அன்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே நின்று வணங்கினார்கள். ஹத்தா ததஃபத்தர கதமா, நபிகளாருடைய 2 பாதங்களும் வீங்கி விடுமா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, கத் குஃப்ர லக மா தகத்தம மின் ذنبك வமா தஅخر, முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, நீங்கள் உத்தம நபியாக இருக்கிறீர்கள், சுவர்க்கவாதியாக இருக்கிறீர்கள், 2 பாதங்களும் வீங்குகிற அளவுக்கு நீங்கள் நின்று வணங்குகிறீர்களே ஏன் என்று கேட்ட பொழுது என்ன சொன்னார்கள் தோழர்களே? அஃபலா அகூனு அபதன் ஷக்கூரா, ஆயிஷாவே, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா என்று கேட்டார்களே. அன்புக்குரிய தோழர்களே, நானும் நீங்களும் இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்கூட்டியே நாங்கள் எழுந்து விட வேண்டும் தோழர்களே. சுபஹி தவறி விடுகிற அளவுக்கு நாங்கள் உறங்கிவிடக்கூடாது தோழர்களே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு செய்தியை நான் ஞாபகப்படுத்தி விட்டு முடித்துக் கொள்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய ஃபிராஷ் படுக்கைக்கு சென்று விட்டான் என்று சொன்னால் ஷைத்தான் அவனுடைய பின்பகுதியிலே 3 முடிச்சுக்களை இடுகிறான். 3 முடிச்சுக்களை இடுகிறான். அந்த 3 முடிச்சுக்களையும் இடுகிற பொழுது ஒவ்வொரு முடிச்சிலும் சொல்கிறான், உனக்கு இன்றைக்கு நீண்ட இரவு இருக்கிறது, நல்லா தூங்கிக்கோ என்று அந்த 3 முடிச்சுகளையும் அவன் போட்டு அவனை உறங்க போடுகிறான். இப்பொழுது இவன் அப்படியே உறங்குகிறான், நாங்களும் அப்படியே தான் என்ன செய்கிறது, உறங்குறது. படுக்கையிலேயே இன்றைக்கு சொபோக்கு எழும்புதை இல்லை, படுக்கிற நேரத்திலேயே இன்றைக்கு கொஞ்சம் லேட்டாகித்தான் எழும்போம் என்ற அந்த நீயத்தோடு தான் நாங்கள்